வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில அதிமுக நிர்வாகிகளை சந்திச்சு ஆசை காட்டின சிஎம் விஜயின் நண்பர்கள், அமமுகவின் எம்எல்ஏவை ஏமாற்றிய தொழிலதிபர், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உட்கட்சி பிரச்சனையால அசிங்கப்பட்ட விஜயபாஸ்கர், உள்ளாட்சிக்கு தயாரான அதிமுக, கனிமொழி தலைமையில் திமுகவை உடைக்க நடக்கும் முயற்சி, இப்படி பல்வேறு விஷயங்களை பத்தி பேச போறோம். ஒவ்வொரு ரகசிய தகவலா வரிசையா பார்க்கலாம். முதல்ல நம்ம ரிப்போர்ட்டர் சந்திச்சது அதிமுகவுல இருந்து விலகி தாவேகாவுல சேர்ந்த ஒரு மாவட்ட நிர்வாகிய. அவரு எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு வந்தவர். இவ்வளோ உற்சாகமா இருக்கீங்களே, டிவி கேவ்ல வரவேற்பு அதிகமானு கேட்டோம். மனுஷன் கொதிச்சு போயிட்டாப்ல. ஆளுங்கட்சியில சேர்ந்தா பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும்னு ஆசை காட்டி அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் தொண்டர்களை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க கிடைக்கிற மரியாதையை பார்த்து அவமானமா இருக்குன்னு சொன்னாரு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம். சென்னையில, அதுவும் தென் சென்னையில KP கந்தன் கெத்தா இருந்தாரு. அதிமுக மேடையில அமைச்சர்கள் கூட இவர்கிட்ட கேட்டுதான் எல்லாமே செய்வாங்க. ஆனா டிவிக்கு கூட்டத்துல உரிமையில பேசி வரிசையில வாங்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவும் நலத்திட்டம் கொடுக்கற நிகழ்ச்சி தான். அதுக்கு நன்கொடையும் கொடுத்து மக்கள் முன்னாடி இப்படி ஆயிடுச்சேன்னு இனி எப்படி மக்கள் நம்மள மதிப்பாங்கன்னு கூட இருந்தவங்க கேட்டிருக்காங்க. சரி, அதை விடுங்க. தம்பிக்கு மறுபடியும் கவுன்சிலர் சீட்டு வாங்கணும்னு தன்னோட மகனின் அரசியலை பத்தியே பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுல இருந்த மதிப்பும் மரியாதையும் இனிமே கிடைக்குமான்னு வருத்தமா இருக்குன்னு புலம்பி தள்ளிட்டாரு. ஆனா முன்னாள் அமைச்சர்களை பாராட்டி பேசினாங்களேன்னு சொன்னோம். இதை விட அது பெரிய கொடுமைங்க. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே திமுக பக்கம் போறதுக்கு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி மூலமா பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அது செட் ஆகல. உடனே இப்ப சிஎம்மா இருக்கிற விஜயோடைய நெருங்கிய நண்பரான விஷ்ணு ரெட்டி தொடர்பு கிடைச்சது. விஷ்ணு ரெட்டி ஃபேமிலி ஆந்திராவில் குவாரி பிசினஸ் பண்றாங்க. விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டுல குவாரி பிசினஸ் பண்றாரு. இந்த வகையில பழக்கம் இருக்குது. சென்னையில இருக்கும் கோபாலபுரம் பக்கத்துல கத்தீட்ரல் ரோடு தனியார் நட்சத்திர விடுதியில 3 நாளா ரூம் போட்டு காத்திருந்தாங்க. அப்படிதான் டிவிகே டீம் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. சரி, அந்த சந்திப்புல என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டோம். அங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாது. ஏன்னா மொத்தமே 6 பேர் மட்டும் உள்ள இருந்தாங்க. மத்த நிர்வாகிகளை வெளியில அனுப்பிட்டாங்க. ஆனா 2-3 தடவை சந்திப்பு நடந்துச்சுன்னு சொன்னாரு. உள்ள நடந்த விஷயம் வெளியில தெரியாமலா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்பதான் கிரீன் டீ குடிச்சிட்டே சில விஷயங்களை ஓபன் பண்ணாரு. தேர்தல் ரிசல்ட் வந்த மறுநாள், அதாவது மே 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கெல்லாம் டீம் வந்துட்டாங்க. அப்போ சொன்ன உறுதிப்படி எப்படியாவது எடப்பாடி ஐயாவை கன்வின்ஸ் பண்ணுங்க, 5 அமைச்சர்கள் தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீம் பேச்சு கேட்ட இந்த டீம் உடனே எடப்பாடி வீட்டுக்கு போய் பேசினாங்க. 1.5 கோடி மக்கள் எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அதிமுக சீனியர் லீடர்ஸ் பதில் சொல்லியிருக்காங்க. புசி ஆனந்தும் நேரடியா எடப்பாடியை சந்திச்சு பேசினாரு. ஆனா அதிமுக 30 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருந்த கட்சி, பாரம்பரிய வரலாறு இருக்கு. நேத்து வந்த கட்சியோட தலைமையை ஏத்துக்கிட்டு போனா அடுத்த தேர்தல்ல யாருக்காக ஓட்டு கேட்க முடியும்? அதனால ரூல்ஸ் படி டிவிக்கு ஆட்சி அமைக்க முதல்ல கூப்பிடுவாங்க, அப்புறம் திமுகவை கூப்பிடுவாங்க, 3ஆவதா அவங்க ஆட்சி அமைக்க முடியலன்னா அதிமுகவை கவர்னர் கூப்பிடுவாரு, அப்போ பார்க்கலாம், அதுதான் நடைமுறைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி, இந்த ஸ்டார் ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு ஆர்வமா கேட்டோம். இருங்க சொல்றேன்னு பொறுமையா சொன்னாரு. இந்த விஷயத்த உடனே தெரிஞ்சுக்கிட்ட டிவிகே டீம் அடுத்த ஆஃபரோட அதே ஹோட்டலுக்கு திரும்ப வந்தாங்க. சரி, நாங்களும் டெல்லியில பேசிட்டோம். நிர்மல்குமார் மூலமா பேசுனதுல ஆட்சி அமைக்க எந்த இடையூறும் இருக்காது, சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்கன்னு கிரீன் சிக்னல் வந்திருக்கு. அதனால 35 எம்எல்ஏக்கள் இருந்தா 3 அமைச்சர் தர்றோம். அதாவது கொங்கு மண்டலத்துல கவுண்டர் சமுதாய அமைச்சர் 1, தென் மண்டலம் டெல்டா மண்டலம் சேர்ந்து முக்குளத்தோர் சமுதாய அமைச்சர் 1, வடக்கு மண்டலத்துல வன்னியர் சமுதாயத்துல ஒருத்தர்னு 3 பேருக்கு அமைச்சர், 5 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாரிய தலைவர் பதவின்னு ஆசை வார்த்தை காட்டினாங்க. இதை கேட்டுட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டோம். தலைவரும் அம்மாவும் கட்டி காத்து போராடி வளர்த்த கட்சி, 2 தொகுதி ஜெயிச்ச போது கூட அம்மா உறுதியா நின்னாங்க. இப்போ எடப்பாடி தலைமையில 50 தொகுதிக்கும் மேல ஜெயிச்சிருக்கோம். தனியா 47 எம்எல்ஏக்களை மக்கள் கொடுத்திருக்காங்க. கட்சிக்கும் இரட்டை இலைக்கும் துரோகம் பண்ண மாட்டோம்னு பாதி பேரு கிளம்பி போயிட்டாங்க. சரிங்க, அப்புறம் இந்த ராஜினாமா முடிவு எப்ப வந்துச்சுன்னு நமக்கு இருந்த டவுட்டை கிளியர் பண்ண கேட்டோம். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அப்புறமா இப்படி ஒரு ஐடியாவை டிவிகே டீம் சொன்னாங்க. மொத்தமா வராதிங்க, மக்கள் மத்தியில பிரச்சனை ஆயிடும், அதனால 1-2ன்னு தனித்தனியா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இந்த நாடகம் நடக்குதுன்னு சொன்னாரு. அந்த கேப்ல தான் அதிமுக திமுக கூட்டணின்னு ரூட்டு போட்டு கொடுத்து வதந்தி பரப்பியிருக்கு அந்த டீம்.
ஆனா டிவிக்கு கூட்டத்துல அதிமுகவுல இருந்து போன நிர்வாகிகள் தானே மாசு காட்டுறாங்கன்னு அடுத்த பாயிண்டை எடுத்து வச்சோம். அப்பதான் டென்ஷன் ஆயிட்டாரு. அதாவது வைகை செல்வன் ஒரு ஊருக்கு பேச வர்றாருன்னு சொன்னா போக்குவரத்து, ஸ்டார் ஹோட்டல், ஸ்பெஷலா சாப்பாடுன்னு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்பதான் கட்சிக்காக பேசுவாரு. ஆனா டிவிக்கே பக்கம் அவருக்கு டீ கொடுக்க கூட ஆள் இல்ல. விஜயபாஸ்கர் எவ்வளோ செலவு பண்ணியும் விஜய சந்திக்க வாய்ப்பே கொடுக்கல. வேணா புசி ஆனந்த் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அப்புறமா எல்லாரையும் மொத்தமா பார்த்த விஜய் கூட 10 நிமிஷத்துல போட்டோ எடுத்துக்கோங்கன்னு தன்னோட ரசிகர்களை ட்ரீட் பண்ற மாதிரி சொல்லி இருக்காரு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கிட்ட சொன்னாரு. சரி, நிர்வாகிகள் பேசுறது இருக்கட்டும், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு விசாரிச்சு பார்த்தோம். அப்பதான் பல முக்கியமான தகவல்கள் கிடைச்சது. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்றோம், ஆனா ஒரு தொழிலதிபர் மூலமா பாண்டிச்சேரி சொகுசு விடுதிக்கு வெளியில அமமுகவின் எம்எல்ஏவுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதை பத்தி இப்போ பேசுறதே இல்லைன்னு அவரும் வருத்தமா இருக்காராம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அதிமுகவுல இருந்து புதுசா தாவேக கட்சிக்கு போனவங்களுக்கு உள்ளாட்சியில சீட்டு கிடையாதுன்னு மறைமுகமா சொல்லிட்டாங்களாம். அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு விஜய் ரசிகர் மன்ற தலைவரா இருந்த ஒருத்தர் கிட்ட கேட்டோம். அதாவது கட்சியோட உறுப்பினர் அட்டை வச்சுதான் வேட்பாளரை செலக்ட் பண்ண போறாங்க. எல்லார்கிட்டையும் உறுப்பினர் அட்டை இருக்குமே, அதுல என்ன வித்தியாசம்னு கேட்டோம். விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்த உறுப்பினர்களுக்கு வெள்ளை கலர் அடையாள அட்டை, அதுல விஜய் சிரிச்ச முகமா இருப்பாரு. அதிமுகவுல இருந்து புதுசா கட்சிக்கு வந்தவங்களுக்கு மஞ்சள் கலர் அடையாள அட்டை, அதுல விஜய் கும்பிட்ட மாதிரி இருப்பாரு. அதுதான் வித்தியாசம். வெள்ளை கலர் அட்டையெல்லாம் கவுன்சிலர் ஆக போறோம்னு உற்சாகமா இருக்காங்க. அப்போ அதிமுகவுல இருந்து கட்சிக்கு போனவங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம். அதாவது கல்குவாரி, மணல் குவாரி, டாஸ்மாக் பார், கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றவங்க அதிமுகவை விட்டுட்டு ஆளுங்கட்சியான தாவேக பக்கம் வந்திருக்காங்க. தொண்டர்கள் யாருமே வரல, அதுவும் தலைமைக்கு தெரியும். அதனால இப்பவே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு டிவிக்கு நிர்வாகி உண்மையை உடைச்சு பேசினாரு. சரி, அடுத்து என்ன தகவல்னு பார்த்தா, திமுகவுல உதயநிதி தனியாவும் கனிமொழி தனியாவும் அரசியல் செய்யறத குடும்பத்து ஆட்களே விரும்பலன்னு நம்ம அறிவாலயத்து சோர்ஸ் அடுத்த குண்டை தூக்கி போட்டாரு. இது என்ன புது கதைன்னு கேட்டோம். திமுகவோட தோல்விக்கு பிறகு, குறிப்பா முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் படுதோல்விக்கு பிறகு திமுகவுல எல்லாமே மாறிடுச்சு. நண்பர்களை நம்பி உதயநிதி ஏமாந்தாரு, குடும்பத்தை நம்பி ஸ்டாலின் ஏமாந்தாரு, ஐடிவிங்க நம்பி சபரீசன் ஏமாத்தினாரு. குடும்பத்து மேல உள்ள கோபத்துல வேட்பாளர் லிஸ்ட்ல கோட்டை விட்டு கட்சியை காலி பண்ணிட்டாங்க கனிமொழின்னு அறிவாலயம் முழுக்க பேச்சாயிருக்கு. யார் மேல எல்லாம் புகார் இருக்குதோ அவங்களையே ஆலோசனை கமிட்டிக்கு பொறுப்பாளரா இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா அறிவாலயத்தை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர கனிமொழி தினமும் ஆபீஸ் வர்றாங்களாம். கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நடக்குதான். அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி மொத்தமா உடைச்சிட்டு வெளியில போனாங்களோ அதே மாதிரி திமுகவும் தனித்தனியா உடைய ரெடியா இருக்குதான். இது எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்க்கும் அதிமுக தனித்தனியா ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி இடைத்தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் ரெடி ஆயிட்டாங்களாம். இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த அப்டேட் செய்திகளோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி நண்பர்களே.